ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து இந்த ஷெல்ஃப் தான் ரெடி பண்ண போறேன். எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷெல்ஃப் பண்றதுக்கு கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து 6 பீஸ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஷெல்ஃப் வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். 6 பீஸ்லயுமே நம்ம வந்து ரெண்டா ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டோம்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லா கார்ட்போர்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இதுக்கு வந்து கலர் பேப்பர் இல்லைன்னா வந்து பெயிண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து A4 ஷீட்டை தான் ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்தேன். நம்ம யூஸ் பண்ற ஸ்டடி டேபிள் வந்து குட்டியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி நம்ம வச்சோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பென் ஸ்டாண்ட் இந்த மாதிரி கூட நம்ம வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டி விடணும். இந்த ஷெல்ஃப் பண்றதுக்கு நான் வந்து ஃபெஃபிபாண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். க்ளூ கன்னோட இந்த ஃபெஃபிபாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து உடனே ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வச்சிடக்கூடாது. இந்த க்ளூலாம் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து டெஸ்க்ல வைக்கும்போது செவர ஒட்டி தான் நம்ம வந்து வைக்கணும். சென்டரா அந்த மாதிரிலாம் வச்சோம்னா இது வந்து ஸ்ட்ராங்கா நிற்காது. செவர ஒட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிற்கும். இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. இன்னைக்கு பண்ணி முடிச்சோன்னே எப்படா வந்து இதில் திங்ஸ்லாம் எடுத்து வைப்போம்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் உடனே டேபிள் பக்கத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த டேபிளுக்கு மேலேயே வந்து இந்த ஷெல்ஃபை வச்சு நான் அதில் இருந்து எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே ஏற்கனவே வந்து திங்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப கொச்சன்னு இருந்துச்சு. இதை வந்து வேற ஒரு பக்கமாக நான் மாற்றி வச்சேன். இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஷெல்ஃபும் வந்து துண்டாக தெரிஞ்சிச்சு. அதனால இங்கே வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரொம்பவே சிம்பிளான டெஸ்க் ஆர்கனைசர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.